எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது நான் கடவுள் இல்லை திரைப்பட விமர்சனம். புழல் சிறையில் இருந்து கைதி தப்பி ஓட்டம். அன்புள்ள கடவுளுக்கு உமா எழுதும் லெட்டர். நான் கடவுள் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த லெட்டரை எழுதுறேன். இப்படிக்கு உமா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கடவுளுக்கு லெட்டர் போடுங்க, கொடுப்பாரு. கடவுள் சில காரியங்களை தானே செய்யறார், சில காரியங்களை நம்மள மாதிரி மனுஷங்க மூலமா செய்ய வைக்கிறார். நான் கடவுள் இல்லை திரைப்படத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர், சமுத்திரகனி, இலியானா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சித்தார்த் வெப்பின் இசையமைத்திருக்கிறார். மகேஷ் தேவ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரித்திருப்பவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். சரவணன் பயங்கரமான ரவுடி. ரவுடின்னா ரவுடிகளுக்கெல்லாம் ரவுடி, கொலைகளுக்கு அஞ்சாத பாவி. சமுத்திரகனி ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரி. அவர் வீட்டு முன்னால் அவருடைய தந்தையின் தலையை கொய்து வீசி எறிந்து விட்டு போனவன் தான் சரவணன். சில ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்து பழிக்கு பழி தீர்க்கும் விதமாக சமுத்திரகனியிடம் நடந்து கொள்கிறான். ஆனால் தந்தை கொலை செய்யப்பட்டார் என்பது கூட மறந்து கடமையின் மீது கருத்தாக இருக்கிறார் சமுத்திரகனி. ஆனாலும் விடவில்லை வஞ்சகன் சரவணை. தொடர்ந்து தொல்லை தந்து கொண்டிருக்கிறான். இந்த தொல்லையிலிருந்து அவர் எப்படி மீண்டார்? இதில் ஒரு சைடு கதை என்னென்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரும் சரவணனால் பாதிக்கப்பட்டவர். மனைவி, பேரம்பேத்திகள் எல்லாரையும் இழந்தவர். கோடிக்கணக்கில் சொத்தில் பணம் இருக்கிறது, நிறைய வசதிகள் இருந்தது. ஆனாலும் அனாதையாக வாழ்கிறார். இதன் காரணமாக தன்னால் முடிந்த அளவுக்கு தனக்கு வரும் கடிதங்களை வைத்து அவர்களுக்கு உதவுகிறார். கடவுள் என்று ஒரு புனைப்பெயர் வைத்து கொண்டிருக்கிறார். தபால் இலாக்காவும் கடவுள் என்றால் எஸ்.ஏ. சந்திரசேகர் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். நீட் தேர்வு எழுதி பாஸாகியும் கூட மருத்துவக் கல்லூரியில் சேராத மாணவிக்கு உதவுகிறார், ஏழைகளுக்கு உதவுகிறார். இந்த அடிப்படையில் சமுத்திரகனியின் மகள் கடவுளுக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி எங்கள் அப்பாவை ரொம்ப துன்புறுத்துகிறான் சரவணே, அவனை நீங்கள் எப்படியாவது தண்டிக்கணும், கண்டிக்கணும் அப்படின்னு எழுதுகிறார். கடவுள் உதவி செய்தாரா, எப்படி உதவி செய்தார் என்பது கிளைக்கதையாக செல்கிறது. இந்த படத்தில் சமுத்திரகனி கதையின் நாயகன், கடமை தவறா காவல் தீரர். எவ்வளவோ சோதனைகள் வேதனைகள் வந்தும் அதை தாங்கி கொண்டு காவல்துறைக்கு நேர்மையானவராக நடந்து கொள்கிறார். ஆனாலும் தொடர்ந்து அவருக்கு சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. காவல் அதிகாரிக்குரிய கண்ணியமான தோற்றம், கோபப்பட நேரத்தில் கோபப்படுகிறார், திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டிக்கொண்டு நான் யாரையும் சொல்லவில்லை, என்னை நானே திட்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய நடிப்பின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்த படம் ஒரு உரைகள் என்று சொல்லலாம். சமுத்திரகனி இதுவரை எத்தனையோ வேடங்களில் செய்திருக்கிறார், படங்களை இயக்கியிருக்கிறார். ஆனாலும் சமுத்திரகனியினுடைய முழு நடிப்பாற்றலையும் வெளிப்படுத்த எஸ்.ஏ. சந்திரசேகர் வாய்ப்பளித்திருக்கிறார் இந்த படத்தின் மூலம். அவரை நம்பி ஒரு பெரிய கதையவே அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த படத்தில் சமுத்திரகனியின் மனைவியாக வருகிறார் இனியா. பாவம், கணவனுக்கு வருகிற சோதனைகளில் கண்டு துடித்து அனலிட்ட மெழுகாகிறார். இனியாவுக்கு இந்த படம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இலியானா போலீஸ் அதிகாரியாக சமுத்திரகனியுடன் வருகிறார். சில நேரங்களில் அவருடைய சண்டை காட்சிகள் அற்புதம். வீராங்கனையாக இலியானா தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த படத்தில். சரவணன் கடா மீசையுடன்
படுபயங்கரமான தோற்றத்தில் கரகர குரலில் அக்மார்க் வில்லனாக வருகிறார் சரவணன். இனிமேல் பல படங்களில் சரவணனை வில்லனாக பார்க்கலாம். கதாநாயகனாக இருந்தவர் காமெடியனாக மாறினார், காமெடி வில்லனாக மாறினார். இப்போது முழு மூச்சாக வில்லனாக மாறியிருக்கிறார் சரவணன். மிரட்டல்னா அப்படி ஒரு மிரட்டல், படு பயங்கரமான மிரட்டல், சிரிப்பு, கொக்கரிப்பு. சரவணன் இந்த ஆற்றலை இவ்வளவு நாள் எங்கேயா வச்சிருந்த என்று கேட்க தோன்றுகிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார். இந்த படம் எஸ் ஏ சந்திரசேகருக்கு கைகந்த கலையான ஆக்ஷன் படம். பல விஜயகாந்த் படங்களை ஆக்ஷன் ஹீரோவாக காட்டியவர் எஸ் ஏ சந்திரசேகர். எஸ் ஏ சந்திரசேகர் தன்னுடைய பாணியிலேயே கதை வசனம் எழுதியிருக்கிறார். சித்தார்த் விபின் இசை சூப்பராக இருக்கிறது. அடியடி சண்டை காட்சிகளில் அடிதடியை விட அவர் போடும் இசைக்கருவிகளின் மிரட்டல் நம்மை அதிர வைக்கிறது. மகேஷ் தேவ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரமாதமான ஒளிப்பதிவு. அவருக்கு எத்தனாவது படம் என்று தெரியவில்லை. ஆனால் அனுபவப்பட்ட ஒளிப்பதிவாளரை போல மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பாராட்டப்பட வேண்டிய ஒளிப்பதிவு. எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனர் பணியுடன் சேர்த்து நடிகராகவும் பணிபுரிந்திருக்கிறார். ஒரு கௌரவமான எஸ் வி ரங்கராவ் தோற்றத்தை கொண்ட ஒரு கோடீஸ்வர பணக்காரர் வேடம் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அலட்டல் இல்லாமல் செய்திருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர். சமீபத்தில் வந்த படங்களில் அர்த்தமுள்ள ஆக்ஷன் படமாக விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நான் கடவுள் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் நம்மில் கடவுள் இருக்கிறார். நாம் நல்லது செய்தால் கடவுள் நேரில் வருவதில்லை. இன்னொரு மனிதன் மூலமாகத்தான் கடவுள் வருகிறார். அந்த அடிப்படையில் நல்லவர்கள் எல்லோருமே கடவுள்தான். இந்த படத்துக்கான டைட்டில் அருமையான டைட்டில். ஏன்னா கடவுள் என்றால் தபால்காரர்களே எஸ் ஏ சந்திரசேகரிடம் வந்து கொடுத்து விடுகிற அளவுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு பிரபலமாகிவிட்ட கடவுள் எஸ் ஏ சந்திரசேகர். சமுத்திரகனி கதை நாயகனாக திகழ்ந்தாலும் எஸ் ஏ சந்திரசேகர் மிகச்சிறந்த பாத்திரத்தில் இந்த படத்தில் கம்பீர பவனி வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் கடவுள் இல்லை கமர்ஷியல் பொழுதுபோக்கு படம் தியேட்டரில் போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் நான் கடவுள் இல்லை 100க்கு 42 மதிப்பெண்கள்.